வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். ஈரான் ராணுவ தளபதி விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. ஈரானின் எரிசக்தி ஆலைகளை தாக்க தயாராகும் இஸ்ரேல். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை ஈரானின் புதிய அறிவிப்பால் தணியாத பதற்றம். லெபனானில் ஐநா அமைதிப்படையினர் மீதான தாக்குதல். ஈரான் போர் பதற்றத்துக்கு மத்தியில் மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. ஹார்முஸ் நீரிணையில் ஸ்தம்பித்துள்ள கப்பல் போக்குவரத்து. ஹார்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசின் கட்டுப்பாட்டில் ஈரான் சபாநாயகர் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்கா நிபந்தனைகளை மீறுவதாக ஈரான் குற்றச்சாட்டு. மலேசியாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 200 வீடுகளுக்கு சேதம். ரஷ்யாவின் எரிபொருள் கட்டமைப்புகள் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல். அமெரிக்கா தனது இலக்குகளில் தோல்வி, ஈரான் சபாநாயகர் தெரிவிப்பு. விருதுநகரில் பட்டாசு ஆலையில் விபத்து, 17 பேர் உயிரிழப்பு. தகவல் தொடர்பு தவறால் இந்திய கப்பலை தாக்கிவிட்டோம், ஈரான் விளக்கம். இலங்கை அதிபருடன் இந்திய துணை ஜனாதிபதி சந்திப்பு. உக்ரைனின் வணிக வளாகத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் தரை, வான் மற்றும் கடல் எல்லைகளின் பாதுகாப்பு, சுதந்திரம் மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை தொடர்ந்து பாதுகாப்போம் என்று அந்நாட்டின் ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் அமீர் ஹெடாமி உறுதியளித்துள்ளார். ஆயுதப்படைகளின் ஏனைய பிரிவுகளுடன் இணைந்து இராணுவ திறன்களை மேம்படுத்தும் அதேவேளையில் எதிரிகளை தீர்க்கமாக எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிய படைகள் தியாக உணர்வுடனும் ஜிஹாத் சிந்தனையுடனும் உந்தப்பட்டு தமது கடமையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும், எங்கள் படைகள் எதிரிகளை கடைசி மூச்சு வரை எதிர்கொள்ளும், எந்நேரமும் போருக்கு தயாராக விரல்களை துப்பாக்கியின் விசையில் வைத்திருப்பார்கள் என்று ஹடாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்நிலையில் ஈரானின் தேசிய இராணுவ தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள இந்த செய்தி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான பிராந்திய பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் அதன் நட்பு நாடான அமெரிக்காவுடன் இணைந்து ஈரானுடனான போர் நிறுத்தம் முறியக்கூடும் என்ற சாத்தியத்துக்கு தயாராகி வருகிறது. போர் மீண்டும் தொடங்கினால் ஈரானிய எரிசக்தி நிலையங்களும் இலக்குகளில் அடங்கும் என பெயர் குறிப்பிடப்படாத மூத்த இஸ்ரேலிய அதிகாரியை மேற்கோள் காட்டி மாரிப் என்ற இஸ்ரேலிய செய்தித்தாள் கூறியது. யுரேனியம் செறிவூட்டலுக்கான தனது உரிமை குறித்த முந்தைய நிலைப்பாட்டில் ஈரான் உறுதியாக உள்ளது. மேலும், வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தர்களிடையே எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அந்த செய்தித்தாள் தெரிவித்தது. பாகிஸ்தானில் மத்தியஸ்த தளத்தில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தத்தின் கீழ் ஏப்ரல் 8 அன்று போர் நிறுத்தப்பட்டது. வாஷிங்டனும் தெஹ்ரானும் கடந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அரிதான நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்திய நிலையிலும் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாமல் முடிவடைந்தன. மத்தியஸ்தர்கள் இஸ்லாமாபாத்தில் மற்றொரு சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்த முயன்று வருகின்றனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருந்த போதிலும் தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை தொடரும் வரை ஹார்முஸ் நீரிணையை மூடும் நடவடிக்கைக்கு முடிவுக்கு வராது என்று ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகரும் அந்நாட்டின் தலைமை பேச்சுவார்த்தையாளருமான முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் இருதரப்புக்கும் இடையே நிலவும் இணக்கப்பாட்டில் வெறும் 1 அல்லது 2 விடயங்களில் மட்டுமே கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும், ஆனால் அவை எவை என்பது குறித்தோ அல்லது அவற்றின் முக்கியத்துவம் குறித்தோ அவர் எவ்வித விளக்கத்தையும் அளிக்கவில்லை. லெபனானின் தெற்கு பகுதியில் ஹிஸ்புல்லா நடத்தியதாக சந்தேகப்படும் தாக்குதலில் பிரான்ஸை சேர்ந்த ஐநாவின் அமைதிப்படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி காந்தூரிய பகுதியில் இந்த தாக்குதல் நடந்துள்ளதாகவும் இதில் மேலும் 3 படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஐநா மற்றும் பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலை சர்வதேச சட்ட மீறல் என கண்டித்துள்ளன. இந்நிலையில் பிரான்ஸ் அமைதிப்படை வீரரை கொன்று மேலும் 3 காயப்படுத்திய தாக்குதல் தொடர்பாக பொறுப்புக்கூறலை குவைத் வெளியுறவு அமைச்சகம் கோரியுள்ளது. இந்த தாக்குதல் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அது சர்வதேச சட்ட மீறலாகும் என்றும், மேலும் தனது குடிமகனின் இழப்புக்காக பிரான்ஸ் இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை பொறுப்பேற்க செய்வதன் அவசியத்தை அமைச்சகம் வலியுறுத்துகிறது.
தெற்கு லெபனானில் பாதுகாப்பை ஸ்திரத்தன்மையையும் பேணுவதற்காக ஐநாவின் முயற்சிகளுக்கு தனது முழு ஆதரவையும் மீண்டும் உறுதிப்படுத்தியது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் பதற்றம் அதிகரித்து வருவதோடு அமெரிக்கா தென்கொரியாவுடன் சாத்தியமான பேச்சுவார்த்தைகள் குறித்த விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் வடகொரியா ஞாயிற்றுக்கிழமை கடலுக்குள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியுள்ளது. இந்த மாதத்தில் இது 4வது ஏவுகணை ஏவுதல் ஆகும். இந்த ஆண்டில் 7வது முறையாக பதிவாகியுள்ளது. வடகொரியாவின் இந்த தீவிரமான ஏவுகணை நடவடிக்கைகள் தன்னார்வ பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்துவதற்கும் சர்வதேச அளவில் தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்குமான முயற்சியாகும் என்று சில நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தென்கொரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பாதுகாப்பு ஆலோசகர் கிம் யாங் உன் கூறுகையில், ஈரானைப் போல அல்லாமல் நாங்கள் தற்காப்பு திறன் கொண்டுள்ளோம் என்பதை காட்டும் முயற்சியாக இந்த ஏவுகணை சோதனைகள் இருக்கலாம் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் உரையாடலுக்கு முன் அழுத்தம் கொடுக்கவும் தன்னுடைய வலிமையை வெளிப்படுத்தவும் வடகொரியா முன்கூட்டியே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். ஈரான் போரும் சர்வதேச அரசியல் சூழலின் தாக்கம் 7 வாரங்களாக நீடித்து வரும் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானிடையான போர் தெஹ்ரானின் அணுத்திட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தை கொண்டுள்ளது. இந்த சூழல் வடகொரியாவின் அணு ஆயுத இலக்குகள் மேலும் பலப்படுத்தக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். 12 மணிக்கு முன்பாக எடுக்கப்பட்ட மெரைன் டிராபிக் இணையதளத்தின் காட்சிப்படுத்தலின்படி ஹார்முஸ் நீரிணையில் எந்த கப்பலும் போக்குவரத்து நடைபெறவில்லை என்பது தெரியவந்துள்ளது. உலகின் எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் சுமார் 20% வழக்கமாக இந்த நீரிணை வழியாகவே செல்கின்றது. ஆனால் மத்திய கிழக்கில் அண்மையில் அதிகரித்துள்ள பதற்றம் காரணமாக இந்த வழியாக செல்லும் கப்பல்களின் எண்ணிக்கை கடுமையாக குறைந்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் வணிக கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டதாக அறிவித்திருந்தார். எனினும் இந்த முடிவு ஒரு நாளுக்குள் மாற்றப்பட்டது. தற்போது ஈரானின் துறைமுகங்களுக்கு அமெரிக்கா விதித்துள்ள தடையை நீக்கும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் இருதரப்புக்கும் ஒருவரையொருவர் அதிகமாக உணரக்கூடிய நிலையை உருவாக்கியுள்ளன என்று அமெரிக்காவுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ஈரான் குழுவை வழிநடத்தும் முகமது பாகர் காலிபாப் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இருதரப்பும் இறுதி ஒப்பந்தத்துக்கு இன்னும் தொலைவில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதுடன் இன்னும் முக்கியமான இடைவெளிகள் உள்ளதாகவும் சில அடிப்படை பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தேசிய நலன்களை அடைவதற்காக இராணுவ நடவடிக்கையும் தூதரக பேச்சுவார்த்தையும் 2 முக்கியமானவை என்றும் அவர் வலியுறுத்தினார். அதேவேளை அமெரிக்கா சிறிய தவறு செய்தாலும் நாங்கள் வலிமையுடன் பதிலளிப்போம் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்காவை விட ஈரான் தந்திர ரீதியாக மேலான நிலை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாம் எதிரியை முழுமையாக அளிக்கவில்லை, அவர்களிடம் இன்னும் பணமும் ஆயுதமும் உள்ளது. ஆனால் தந்திர ரீதியாக அவர்கள் எங்களிடம் தோல்வி கண்டுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கடைசி பேச்சுவார்த்தை சுற்றில் பாகிஸ்தான் அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸுக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவை நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்ததாக அவர் கூறினார். அமெரிக்க ஈரானிய மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஹார்முஸ் நீரிணை இஸ்லாமிய குடியரசின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கடின நிலைப்பாட்டாளர்களை திருப்திப்படுத்தும் கருத்தாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக புதிய உச்சத்தலைவர் ஆதரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நமது நாடு பாதிக்கப்பட வேண்டாம் என்றால் நீங்கள் உச்சத்தலைவரை ஆதரிக்க வேண்டும் என்றும் இது நமது கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து மேற்கொண்டு வரும் முற்றுகையானது போர் நிறுத்த நிபந்தனைகளை மீறும் செயல் என ஈரான் கடற்படை தெரிவித்துள்ளது. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் 2 வார கால நிபந்தனையுடனான போர் நிறுத்தம் ஒப்பந்தம் எட்டப்பட்டது. அந்த காலப்பகுதியில் ஹார்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் என்றும் இரு நாடுகள் ஒப்புக்கொண்டிருந்தன. இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை ஈரான் மீண்டும் மூடியுள்ளதுடன் ஈரானிய கப்பல்கள் மற்றும் துறைமுகங்கள் மீதான அமெரிக்காவின் முற்றுகை நீக்கப்படும் வரை அது மூடப்பட்டிருக்கும் என்று அந்நாட்டு கடற்படை தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை கடற்படை வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணை குறித்து ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கைகள் செல்லுபடியாகாது என்றும் குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவின் சபா மாநிலத்தில் உள்ள கடலோர கிராமம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 200 வீடுகள் சேதமாகியுள்ளன. அந்நாட்டு அரசு செய்தி நிறுவனத்தை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி நேற்று அதிகாலை 1:32 மணியளவில் இந்த தீ பரவியுள்ளது. குறித்த பகுதியில் அதிகளவிலான மரத்திலான வீடுகள் காணப்பட்டமையும் பலத்த காற்று வீசியமையும் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமத்தை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை வழங்குவதற்கும் தற்காலிகமாக அவர்களை மேல்குடியேற்றுவதற்கும் மத்திய அரசாங்கம் சபா அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக மலேசியா பிரதமர் அன்வர் இப்ராஹிம் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீ விபத்தினால் 89 குடும்பங்களைச் சேர்ந்த 445 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் போர் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய வருவாய் ஆதாரமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் ஆளில்லா வானூர்திகள் மூலம் அதிரடி தாக்குதலை நடத்தியுள்ளது. சமாரா பிராந்தியத்தில் உள்ள 2 எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், கிரிமியாவில் உள்ள எரிபொருள் கிடங்கு மற்றும் பால்டிக் கடல் துறைமுகம் ஆகியவை இந்த தாக்குதலுக்குள்ளாகியுள்ளன. இந்த தாக்குதல்கள் மூலம் ரஷ்யாவின் தினசரி எண்ணெய் விநியோகத்தில் சுமார் 8,80,000 பீப்பாய்கள் வரை குறைந்துள்ளதாக யுக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. ஈரானின் விமானப்படை மற்றும் ஏவுகணை திறன்களை பலவீனப்படுத்துதல், கடற்படையை அழித்தல், தரைவழி தாக்குதலை தொடங்குதல், ஹார்முஸ் ஜலசந்தியை திறத்தல் உள்ளிட்ட தனது பல இலக்குகளில் அமெரிக்கா தோல்வியடைந்துள்ளதாக ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் தெரிவித்துள்ளார். குறித்த இலக்குகளில் எதையும் அமெரிக்கா அடையவில்லை. எச்சரிக்கைகளை விடுப்பதன் மூலமும் காலக்கெடுவை நிர்ணயிப்பதன் மூலமும் அமெரிக்கா தனது இலக்குகளை அடையவில்லை என்பதால் இடைத்தரகர்கள் மூலம் செய்திகளை அனுப்ப தொடங்கியுள்ளது. இதனால் எங்கள் எண்ணெய் வளங்களை கைப்பற்றுவதற்காக எதிரிகள் ஈரானில் ஆட்சி மாற்றத்தை கொண்டுவரவும் ஈரானை வெனிசுலாவே போன்ற நிலைக்கு தள்ளவும் முயன்றனர். ஆனால் அந்த முயற்சியின் தோல்வியடைந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா விருதுநகர் அருகே நேற்று பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விருதுநகர் அருகே வச்சகாரப்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நேற்று வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் 6 பேர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டாசு தயாரிப்பின் போதே ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க முயன்ற 2 இந்திய கப்பல்கள் மீது ஈரான் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இதனால் இந்திய கப்பல்கள் திரும்பி சென்றன. இச்சம்பவத்தை அடுத்து டெல்லியில் உள்ள இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது பதாலியை அழைத்து மத்திய அரசு தனது கண்டனத்தை தெரிவித்தது. மேலும் ஈரான் தூதருடன் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க 21 கப்பல்களின் பட்டியலை ஏற்கனவே ஈரான் அதிகாரிகளுடன் பகிர்ந்து கொண்டதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனையடுத்து இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது தொடர்பாக ஈரான் தூதர் விளக்கம் அளித்தார். இந்திய கப்பல்கள் மீதான தாக்குதல் எந்த நோக்கத்துடனும் நடத்தப்படவில்லை என்றும் இந்த சம்பவம் வேண்டுமென்றே செய்யப்படவில்லை என்றும் இது தகவல் தொடர்பு இடைவெளியால் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதியான பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக சிபி ராதாகிருஷ்ணன் இலங்கைக்கு சென்றுள்ளார். தொடர்ந்தும் இலங்கை அதிபர் அனுரகுமார் திசாநாயக்காவை சிபி ராதாகிருஷ்ணன் சந்தித்து பேசியுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். குறிப்பாக இந்திய அரசின் உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் வீட்டு வசதி திட்டம் மற்றும் இலங்கையில் டெட்பா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்காக இந்தியா வழங்கிய $450 மில்லியன் நிதியுதவியின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான மறுவாழ்வு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் நாட்டின் கேவ் நகரில் வணிக வளாகம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் பலியாகியுள்ளனர். பலர் காயமடைந்தனர். இந்த தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக சென்று தாக்குதல் நடத்திய மர்ம நபரை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஆயுதமேந்திய நபர் ஒருவர் கீவ் நகரில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் அந்த தகவலை அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதிப்படுத்தினார். அனைத்து சூழல்களும் தெளிவாக்கப்பட்டுவிட்டன என்ற சம்பவம் நடந்ததிலிருந்து 5 பேர் பலியாக உள்ளனர். அவர்களின் அன்பு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.